ஈன்றாள் பசி காண்பானாயினும் செயக்க சான்றோர் பழிக்கும் வினை. 656வது குறளுங்க. வினை தூய்மை. வள்ளுவருக்கு செயல் உண்மையா இருக்கும், பொய்மை இருக்கக்கூடாது, என்ன சுத்தம் இருக்க வேண்டும். இங்க ஒரு நல்ல உதாரணம் காட்டணும்னு நினைக்கிறார். சொந்த தாய் பசியோட இருக்கா, செத்துருவா, அந்த அளவு பசி. அப்ப கூட அறமற்ற ஒரு செயலை போய் செய்யாதப்பா. ஈன்றாள் பசி காண்பாய், நீ கண்ணெதிரில் பாக்குற, காண்பான்னு கேட்டு கூட இல்ல, காண்பா ஆயினும் செய்யற்க. அப்ப கூட அறத்திற்கு மாறான ஒரு செயலை, தப்பிதமான ஒரு செயலை, நாட்டு நலனுக்கு எதிரான ஒரு செயலை மறந்தும் செய்யாது. ஆனா எங்க எதிரில் இருக்கிறது யாரு? பசி. 10 மாதம் முன்னை சுமந்தெடுத்த தாய். அந்த தாய் பசியோடு இருப்பதை காணும் நிலையில் கூட நீ அறத்திற்கு எதிரான செயல்களை செய்யக்கூடாது. அதுவே வினையின் தூய்மை, செயலின் தூய்மை என்று வகைப்படுத்துகிறார்.